ஹே ஹாய் காய்ஸ், டியூஸ்டே மார்னிங் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்துட்டு நான் காலையிலே கரெக்டாக 6:30க்கு வந்துட்டு அலாரம் வச்சு எந்திரிச்சு வந்துட்டேன், சோம்பேறி படாமல். சரி, ஓகே, நமக்கு பீரியட்ஸ்னாலும் வந்துட்டு நம்ம ப்ராப்பராக சமைச்சு ஹெல்த்தியாக சாப்பிட்ணும், ஹெல்த்து தான் ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சு. வந்ததுக்கப்புறமா வந்துட்டு என்ன பண்ணேன்னு தெரில. ஸோ ஃபஸ்ட்டு பிரிஞ்சால் கறி பண்ணலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு தான் வந்துட்டு. அதுக்கு வந்துட்டு கத்திரிக்காய் என்னோடய ஹஸ்பண்டுக்கு அவ்வளோவா பிடிக்காதனால நான் வந்துட்டு அதை முடிஞ்ச அளவுக்கு சின்னதாக நான் இது பண்ணிட்டேன்னா அது நல்லா வதங்கிடல. ஸோ எண்ணெயில் வந்து தனியாக வதக்கிட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு நல்ல வெங்காயம், பூண்டு எல்லாமே சேர்த்து அது கூட தக்காளி பியூரையும் சேர்த்து அந்த குழம்பு வந்து பண்ணியாச்சு. இந்த ரெசிபி வந்து தனியாக வேணும்னா வந்துட்டு ஒரு நாள் நான் போடுறேன், செஞ்சு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு கேரட்டை வந்து ஸ்டீம் பண்ணி பண்ணலாம். எப்போவுமே எண்ணெயில் போட்டு அந்த வதக்கி அந்த மாதிரி பண்ணாமல் நம்ம வந்து மல்டிகேட்டில் வந்து ஸ்டீம் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு வந்துட்டு அதை அப்படியே வெந்த அந்த கேரட் மேலே பெப்பரு சால்ட்டு மட்டும் தூவி அதை அப்படியே சாப்பிட்டுக்கலாம். கொஞ்சம் ஆயில் கம்மி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நான் வந்து சைடிஷ்க்கு இப்படி தான் வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். டெய்லியும் கொஞ்சமாவது வந்து ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் டிசைட் பண்ணியிருக்கேன். ஸோ அதில் வந்துட்டு இன்றைக்கி கொய்யாப்பழமும் பியர் ஆப்பிளும் தான் வந்துட்டு வாங்கியிருந்தேன். ஸோ எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் வந்துட்டு அதுலேயே வந்து ஷேர் பண்ணி அப்படியே பிளேட்டிங் பண்ணியாச்சு. அது கூடவே வந்து ஊற வச்ச பாதாம் பருப்பு 5 ஆளுக்கு வந்துட்டு டெய்லி ஊற வச்சு சாப்பிடுங்க, ரொம்பவே உடம்புக்கு நல்லது. இல்லை சும்மா சாப்பிட்னாலும் சாப்பிடுங்க. அதை வந்து எப்படி கன்சியூம் பண்ணால் ஹெல்த்தின்னு தெரில, பட் எடுத்துக்கோங்க டெய்லியுமே. அதுக்கப்புறம் டேட்ஸ் எடுத்துக்கோங்க. நான் வந்து பேன் கேக் பண்ணலான்னு சொல்லிட்டு இன்றைக்கி வீட்டில் நானே தான் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். எக் இருக்குல்ல, அது வந்து ராவா அப்படியே உடச்சி ஊற்றி அது கூட வந்து பனானா, ஹனி, அப்புறம் 2 ஸ்பூன் வந்து வீட் ஃப்ளாரு, கொஞ்சமாக தோசை மாவு ஆட் பண்ணி அந்த பேட்டரை நானே ரெடி பண்ணியிருந்தேன். பேன் கேக் வந்துட்டு பார்க்கவே சூப்பராக இருந்துச்சு, டேஸ்ட்டும் அல்டிமேட்டாக இருந்துச்சு. ஆம்லா வந்துட்டு டெய்லி எடுக்கணும். ஸோ நான் மேரேஜுக்கு முன்னாடி ஆம்லா வந்து டெய்லியும் வாட்டரில் போட்டு தண்ணியை வந்து அதில் குடிப்பேன். எனக்கு வந்துட்டு ஒரு அக்கா சொல்லி கொடுத்தாங்க. ஸோ அப்படி எடுக்கும் போது வந்துட்டு எனக்கு வந்து ஈஸியாக இருந்துச்சு, எடுக்கிற மாதிரியே தெரில. அதே நேரத்தில் உடம்புக்கும் வந்துட்டு அந்த ஆம்லாவோட அந்த விட்டமின் வந்து போய்கிட்டு இருந்துச்சு. ஸோ இப்போ வந்துட்டு நான் என்ன பண்ணுறேன்னா, ஆம்லா வந்துட்டு கட் பண்ணி அது கூட ஹனி சேர்த்து வாட்டர் சேர்த்து ஜூஸாக அடிச்சுட்டு அதை நான் வந்துட்டு அப்படியே வடிகட்டிடுறேன். ஸோ அதை வந்துட்டு நான் டெய்லி குடிக்க போகிறேன். இது வந்துட்டு எனக்கு என்ன பெனிஃபிட் தருது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நாள் கழித்து நான் உங்ககிட்ட சொல்கிறேன். ஹேருக்கும் ரொம்பவே நல்லது இது. ஸோ நான் பண்ணுற ரெசிபீஸ் வந்துட்டு மெத்தட் எப்படி பண்ணணும், ப்ரிப்பரேஷன் எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் தாராளமாக கேட்கலாம். அதுக்காக நான் செப்பரேட் வீடியோ உங்களுக்காக போடுறேன். ஸோ இப்படி தான் வந்து இன்றைக்கி மார்னிங் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. ஹெல்த்தியாக வந்துட்டு சாப்பிட்டு ரொம்பவே உடம்ப பார்த்துக்கோங்க. ஹெல்த்து தான் ஃபஸ்ட்டு, மற்றதெல்லாம் நெக்ஸ்ட்டு தான். ஓகேவா? டாட்டா, பாய் பாய்.